சிக்கன் சூப் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் போதும். குக்கர் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நான் 1/2 kg சிக்கன் தான் எடுத்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்குது. அதுக்கு முன்னாடி தக்காளி போட்டுருவோம். புதினா கொஞ்சம் போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டோம். சும்மா 1 ஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நாய். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் போட்டு நான் எலும்பா தான் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் நாள் வதங்கட்டும். கறி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சின்ன குட்டி ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு குட்டி ஸ்பூன் அளவு சோம்பு தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நல்லா கலரி விட்டுக்கணும். நம்ம மிளகுத்தூள்லாம் கறி வெந்த பிறகு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போட்டால் மிளகுத்தூள் கசக்கும். இப்போ வேண்டுற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம்லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். அதுக்கு இந்த இட்லி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி அலசி கருவேப்பிலை அலசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஸ்லோ தீயில் இருக்கட்டும். அவ்வளோதான். ஓகே, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அடுப்பு பற்ற வச்சுக்கணும். இது நல்லா 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போடணும். நான் குட்டி ஸ்பூன்றதுனால 2 போடுறேன். 2 இல்லை 3 கூட போடலாம். ஓகே, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், லெமன் கொஞ்சம், ஒரு கொதிக்கிட்டோம். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கு. நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். நல்லா கொச்சிடுச்சு, அவ்வளோதான்.